ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 in 1 சேனல். உங்கள் வீட்டில் 2லேருந்து 5 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் சொல்லித்தரலாம், இல்லை அவங்கள எப்படி பிஸியாக வைக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? இந்த லாக்டவுன் ப்ராப்ளம்னால ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தைகள் வீட்டில் தனியாகவும் நிறைய நேரம் மொபைல்லையும் டிவிலையும் லேப்டாப்பை ரொம்ப நேரம் பார்க்குறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்கள எப்படி பிஸியாக வச்சுருக்கிறது, என்ன மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு கற்றுத்தரலாம், அதுவும் எப்படி அவங்கள போர் அடிக்காமல் பிஸியாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன விஷயம்லாம் சொல்லித்தரலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் 2 ரூல்ஸ் இங்கே சொல்ல விரும்புகிறேங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்றத ஒரு வழக்கமாக, அதாவது ரெகுலர் ரூட்டீனாக வச்சுக்கணுங்க. 2வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ஷன் இல்லை ரிசல்ட்டை குழந்தைங்கக்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு புது விஷயத்த சொல்லித்தரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து பர்ஃபெக்ஷனையோ இல்லை ரிசல்ட்டையோ ஒரு நாள் இல்லை 10 நாள் செஞ்சு தந்துட்டு உடனே அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் தினம் தினம் ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஆக்டிவிட்டி எல்லாமே 2லேருந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உண்டானது. அதில் உங்கள் குழந்தைங்களோட வயசு என்ன, அதுவும் இல்லாமல் அவங்களோட திறமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஆப்டான ஆக்டிவிட்டியை எடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங். ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் அப்படின்னு எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டே பெரிய லெவலுக்கெல்லாம் யோசிக்காமல் நம்ம சின்ன குழந்தைங்களாக இருந்தப்போ என்னெல்லாம் செஞ்சோம், சின்னதாக ஒரு மரம் வரைகிறது, இல்லைன்னா ஒரு ஆப்பிள் வரைகிறது, இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் வரைகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராயிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பென்சிலை வச்சு ட்ராயிங், அதுக்கப்புறமா கலர் பென்சில், அதுக்கப்புறம் க்ரையான்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் கலர், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக அவங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட், ஆல்ஃபபெட்ஸ். கடையில் நமக்கு நிறைய ஆல்ஃபபெட்ஸ் சார்ட்ஸ் கிடைக்குதுங்க. அதுலேயே ஆல்ஃபபெட்ஸ்க்கு ரிலேட்டடான வொக்காபுலரிஸ் இருக்கிற மாதிரி சார்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சார்ட்ஸ் இல்லைனா புக்ஸ் அதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸை நீங்கள் டீச் பண்ணலாம். சப்போஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இல்லை புக்ஸை எடுத்து கொடுத்து அதில் நம்ம சொல்கிற ஆல்ஃபபெட்ஸை ஃபைன் பண்ண சொல்லி அல்லது சர்க்கிள் பண்ண சொல்லி சொல்லலாம். இதன் மூலியமாக அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் ரொம்பவே ஃபெமிலியர் ஆகும். அடுத்ததாக, ஃபைண்டிங் அண்ட் டீச்சிங் நம்பர்ஸ். ஆல்ஃபபெட்ஸ் மாதிரியே நம்பர்ஸ்க்கும் நமக்கு சார்ட் கிடைக்குதுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கலர் பென் அப்படி இல்லைன்னா ஸ்கெச்சஸ் அப்புறம் நோட் யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளாவே ட்ரா பண்ணி காட்டலாம். சப்போஸ் நம்ம குழந்தைங்க நம்பர்ஸில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய கேலண்டர்ஸை எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு நம்பரை சொல்லி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி காட்டலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பெட் இல்லை கபோர்ட் இல்லை டிவி இல்லை சேர்ஸ், அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பற்றியும் நம்மளோட மதர் டங்க்லேயும் இங்கிலீஷ்லேயும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். இது எல்லாமே அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாமே ஸ்டேஷனரியில் கிடைக்குது. அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கலெக்ட் வாங்கிட்டு அதை அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அசிஸ்டிங் இன் ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு வேலைகள், ஒரு சின்ன சின்ன வீட்டு வேலைக்கு நம்ம குழந்தைகளை உதவுறதுக்கு ஊக்குவிக்கிறது. வீட்டு வேலையில் எப்படி குழந்தைங்களை ஈடுபட செய்யறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பெருசாக எதுவும் செய்ய வேணாங்க. நம்ம சமையல் செய்யும்போது ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு வெஜிடபிள் எடுத்துகிட்டு வர சொல்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம துணிகளை துவைச்சி மடிக்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் அதை இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர்றதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில் நம்ம அவங்கள இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். நாளடைவில் அவங்களும் அவங்களோட வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்தது கார்டனிங், அதாவது தோட்ட வேலைகள். தோட்ட வேலைகளில் குழந்தைகளை ஈடுபட வைக்கிறது. அதாவது நம்ம வீட்டில் சின்னதாக செடி வச்சு அந்த செடி எப்படி வளர்றது, இந்த விதையிலேருந்து ஆரம்பித்து அந்த செடி எப்படி வளருது, அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு அவங்கிற ஒரு விஷயத்துலையும் அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு காட்டுறது மூலியமாக அதை பார்த்து அவங்களும் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட், பேப்பர் கிராஃப்ட். நம்மளோட சின்ன வயசில் நிறைய கிராஃப்டிங் ஒர்க் செஞ்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பேப்பர்லேயே கப்பல் செய்கிறது, பட்டர்ஃப்ளை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுருப்போம். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும்.
அடுத்ததாக ரீடிங் புக்ஸ். குழந்தைங்களுக்கு தினமும் குட்டி குட்டி ஸ்டோரி நம்ம படித்து சொன்னோம் அப்படின்னா அதன் மூலயமா அவங்களுக்கும் ரீடிங் ஹேபிட்ஸ் வரும். புக்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வமும் அவங்களுக்கு வரும். அடுத்ததாக பசில்ஸ் அண்ட் போர்ட் கேம்ஸ். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸா பசில் அப்புறம் செஸ் போன்ற போர்ட் கேம்ஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது மூலிமா குழந்தைங்களோட லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக டீச்சிங் ஷேப்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியே ஒன்றும் என்ன ஷேப்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் நம்ம பிளேட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணியே ஷேப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். சப்போஸ் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்டேஷ்னரிஸில் நமக்கு ஷேப்ஸ்க்கு உண்டான புக்ஸும் கிடைக்கிது. அதை வாங்கியும் அவங்களுக்கு ஃபர்தராக சொல்லித்தரலாம். எந்த ஒரு விஷயமுமே கலர்ஃபுல்லாகவும் ரியல் டைமில் பார்க்குற மாதிரியும் இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி மேலும் கலர்ஃபுல்லாக இருக்கிற புக்ஸ் அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லி தந்தோம் அப்படின்னா அதை ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சரி, இதையெல்லாம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதையெல்லாம் செய்கிறது மூலியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படைப்பாற்றல் அதாவது க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே அதிகமாகும். மேலும் அவங்களோட இமேஜினேஷன் பவரும் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஒரு லெட்டரையோ ஒரு நம்பரையோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது மூலிமா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மெமரி பவரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மேலும் இது எல்லாத்தையும் நம்ம ரொட்டீனாக செய்யறதுனால குழந்தைகள் எல்லாருமே செல்ஃப் டிசிப்ளினாக வளருவாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல அவங்களோட க்யூரியாசிட்டி அதாவது ஆர்வம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகரிக்கும். அதன் மூலியமா அவங்க ரொம்ப விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இது எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? பெரும்பான்மையான குழந்தைகள் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் பவர் 15 to 20 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ 15 to 20 minutes இந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தாங்க. முக்கியமாக அதை அவங்களோட போக்குலேயே போய் நம்ம சொல்லித்தரணும். அதாவது குழந்தைகளோட குழந்தைகளாக நாமளும் கலந்துடணும். அதுக்கப்புறமா குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்றா கொடுத்து செய்ய வைக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்டோரில் செய்கிற ஆக்டிவிட்டீஸ். இது மட்டும் இல்லாமல் சைக்கிளிங், ஸ்கிப்பிங் அந்த மாதிரியான சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கிறது மூலிமா அவங்க ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே ஃபிட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் என் குழந்தைக்கு சொல்லி தந்த சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதையெல்லாம் நீங்களும் உங்கள் குழந்தையோட ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேலும் உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 3in1 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.